إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும் எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எங்களை எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்ந்து வாழ்வதிலும் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாள் இஸ்லாத்தில் பரிபூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு தலைப்பினூடாக சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பு இன்றைய கால சூழலை பொறுத்தவரை தேவையான ஒரு விஷயமா? நாம் எல்லோரும் இஸ்லாத்தில் தானே இருக்கிறோம், இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டுதானே இருக்கிறோம். யாருமே இஸ்லாத்தை நிராகரிப்பவர்களோ, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தரக்குறைவாக நினைப்பவர்களோ, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற போதனைகள் பிழையானவைகள் என்று சொல்பவர்களோ யாரும் இங்கு கிடையாது. எல்லோரும் இஸ்லாத்தை நம்பி இருக்கிறோம். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த மார்க்கம் தான் என்பதில் நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதிலே யாருக்கும் இரண்டாம் கருத்துக்கு இடம் கிடையாது. இஸ்லாம் மார்க்கம் தான் இந்த உலகத்தின் பரிசுத்தமான மார்க்கம் என்று நாம் ஏற்றிருக்கிறோம். யாருக்கும் அடிபணியாமல், யாருக்கும் சுஜூது செய்யாமல், யாருக்கு முன்னால் கைகட்டி நிற்காமல், யார் எங்களை படைத்தானோ, யார் எங்களுக்கு எல்லா அருள்களையும் செய்து கொண்டிருக்கிறானோ, இந்த உலகத்தையும் மறுமையையும் எங்களுடைய வாழ்க்கையின் அளவுகோலாக எவன் அமைத்தானோ, வாழ்வையும் மரணத்தையும் இந்த உலகத்தில் எவன் ஏற்படுத்தினானோ, இந்த வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையிலான இந்த வாழ்க்கையில் எவைகளெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தேவையோ, எவற்றையெல்லாம் நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டுமோ, என்னென்ன சுகங்கள், என்னென்ன சந்தோஷங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன சோதனைகள், எவைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டுமோ அத்தனையையும் எவன் இந்த உலக வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்குமாக நிர்ணயித்தானோ அந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கு முன்னால் நான் அடிபணிந்து விடக்கூடாது, அடிமையாக இருந்து விடக்கூடாது என்கிற தனித்துவத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுகிற ஒரு அற்புதமான மார்க்கமாக புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை நாங்கள் பார்க்கிறோம்.
அதனுடைய தனித்துவம் என்பது வாழ்க்கையில் இந்த உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் பேசிய ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம், ஒரு சமயம் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை தவிர வேறு எதிலும் இருக்க முடியாது என்று தைரியமாக சொல்லுகிற அளவுக்கு மிக தெளிவான ஒரு பாதையை எங்களுக்கு காட்டுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அதனால் தான் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு அறிமுகம் செய்த, இந்த மார்க்கத்தை எங்களுக்கு கற்பித்த எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய வரம்பையும் வரையறையையும் சொல்லுகிற பொழுது மிக தெளிவாக சொன்னார்கள். தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, உங்களை நான் ஒரு வெள்ளை வெளிர் என்ற பாதையில் நான் விட்டு செல்லுகிறேன். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாத, எந்த ஒரு இருளும் இல்லாத மிக தெளிவான ஒரு பாதையில் உங்களை விட்டு செல்லுகிறேன். தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவுகளும் பகல் போன்ற தெளிவான பாதை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எப்படி உவமிக்கிறார்கள் என்றால், இந்த மார்க்கத்தில் வருகிற சில பிரச்சனைகளுக்கு கூட மிக தெள்ளத் தெளிவான தீர்வு இருக்கின்ற, எந்த பிரச்சனையை கொண்டு வந்து இந்த மார்க்கத்தோடு சேர்த்து பேசினாலும் சரி, அல்லாஹு தஆலா மிக அழகான தீர்வை வைத்திருக்கின்ற அதனுடைய இரவுகளும் பகல் போன்ற தெளிவான பாதை. லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், அழிந்து போபவனை தவிர வேறு எவனும் இந்த பாதையை விட்டும் வழி தவறிவிட மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்ன ஒரு அழகான மார்க்கம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் என்கிற மார்க்கம். இந்த மார்க்கத்தை பற்றி பேசுகிற பொழுது, இந்த மார்க்கத்தினுடைய அழகை பற்றி பேசுகிற பொழுது நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ, என்னென்ன கேள்விகள் வருகிறதோ, என்னென்ன சிக்கல்களை நாம் எதிர்கொள்கிறோமோ அத்தனை விஷயங்களுக்கும் இந்த மார்க்கத்தில் நிச்சயமாக சத்தியமாக தீர்வு இருந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த மார்க்கத்தை எனக்கும் உங்களுக்கும் அறிமுகம் செய்து தந்த படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் காலங்களை கடந்தவன். இறந்த காலமாக இருந்தாலும், நிகழ்காலமாக இருந்தாலும், எதிர்காலமாக இருந்தாலும் எல்லா காலங்களையும் ஒரு சேர படைத்து எல்லாவற்றையும் கடந்து இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான சக்தி அல்லாஹ். அவனுடைய அறிவுக்குட்படாத, அவனுடைய அறிவை விட்டும் தூரமாக இருக்கிற எந்த ஒரு விஷயமும் இந்த பூமியிலோ வானத்திலோ இருக்க முடியாது என்று நானும் நீங்களும் நம்பி இருக்கிறோம். அப்படி இருக்க முடியாது என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்திலும் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வில்லாமல் இருக்க முடியாது. அப்படி ஒரு தெளிவான மார்க்கம் இந்த மார்க்கம். அந்த நம்பிக்கையோடு தான் அன்புக்குரியவர்களே இந்த மார்க்கத்தை நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் இருக்கிற நாம் இந்த உலகத்தில் பெருமைப்பட வேண்டிய, சந்தோஷப்பட வேண்டிய மிக அழகான விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழைத்து நல்லமல்களை செய்து நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லி பெருமையாக மார்பு தட்டி சொல்லிக் கொள்ளுகிற ஒருவனுடைய வார்த்தையை தவிர மிக அழகான கூற்று யார் சொல்ல போகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்வது, நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் என்று சொல்வது அன்புக்குரிய சகோதரர்களே என் வாழ்க்கையின் ஒரு சந்தோஷமான வார்த்தையாக, என் வாழ்க்கையினுடைய ஒரு அருளாக நான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவ்வளவு ஒரு உன்னதமான மார்க்கத்தில் தான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பிறக்க செய்திருக்கிறான், என்னையும் உங்களையும் வளரச் செய்திருக்கிறான். அந்த மார்க்கம் சொல்லுகிற அற்புதமான சட்டங்களுக்கு முன்னால் அடிபணிய செய்திருக்கிறான். அல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான சக்திக்கு முன்னால் யாரையும் நான் இணையாக்கி விட மாட்டேன் என்கிற அந்த வார்த்தையோடு வாழுகிற மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை, இந்த இஸ்லாத்தை நானும் நீங்களும் அப்படித்தான் பார்க்கிறோமா? ஒரு பெருமையாக பார்க்கிறோமா? ஒரு அருளாக பார்க்கிறோமா? எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பமாக
பார்க்கிறோமா? இந்த உலகத்தில் நான் ஒரு முஸ்லிமாக பிறந்து விட்டேனே என்கிற அந்த சந்தோஷ உணர்வு, அந்த நன்றி உணர்வு என்னுடைய உள்ளத்தில் என்றாவது ஒரு நாள் ஏற்பட்டு அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்தி இருக்கிறேனா என்கிற கேள்வியை முஸ்லிமாக 20, 30, 40, 50, 60 வருடங்களை கடந்து வந்த ஒவ்வொரு சகோதரனும் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்ற அருளுக்காக நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில மனிதர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் முஸ்லிமாக இருக்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் ஈமான் கொண்டதன் காரணமாக உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறோம், உங்களுக்கு ஒரு அது உதவியாக இருக்கிறது என்று அவர்களுடைய இஸ்லாத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெருமையாக சொல்லுகிறார்கள். அந்த நேரம் தான் அல்லாஹு தஆலா வசனத்தை அனுப்புகிறான். யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, நபியே, அவர்கள் இஸ்லாம் ஆகிவிட்டார்கள், முஸ்லிம் ஆகிவிட்டார்கள் என்கிற காரணத்திற்காக அவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மேலெண்ணம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபியே, அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இஸ்லாமானதன் காரணமாக அல்லாஹுக்கு நீங்கள் எந்த உபகாரமும் செய்துவிடவில்லை, அல்லாஹுக்கு எந்த கூடுதலையும் நீங்கள் செய்துவிடவில்லை, அது உங்களுக்கான நலவு, உங்களுக்கான அருள் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா பாடம் நடத்துகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என்பதற்காக படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எதுவும் கூடிவிட முடியாது. நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என்பதற்காக இன்னைக்கு இந்த இஸ்லாத்தை அறிமுகம் செய்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் நான் ஏதோ பெரிய ஒன்றை செய்து விட்டேன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இந்த மார்க்கம் இருக்கிறதே, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இந்த அருள் இருக்கிறதே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நான் வாழுகிற பொழுது என்னை எப்படி நான் எப்படி வாழ வேண்டும், எந்த கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும், எந்த உளச்சுத்தியோடு நான் இருக்க வேண்டும், எனக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், நஷ்டங்கள், இவைகளை எல்லாம் நான் எப்படி கையாள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் வருகிற சந்தோஷங்கள், இன்பங்கள், இலாபங்கள், மகிழ்ச்சிகள், இவற்றையெல்லாம் நான் எப்படி நிர்வகிக்க வேண்டும், என் குடும்பத்தை நான் எப்படி பார்க்க வேண்டும், என் சமூகத்தோடு நான் எப்படி இருக்க வேண்டும், என் உறவுகளை நான் எப்படி அணுக வேண்டும், என் தொழிலை நான் எப்படி பார்க்க வேண்டும் என்று எனக்கு வாழ்க்கையின் நிர்வாகத்தை மிக தெளிவாக எனக்கு கற்றுத்தந்த ஒரே காரணத்திற்காகத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய விஷயங்களில் நானும் நீங்களும் பொறுமையாக இருக்கிறோம், நிறைய விஷயங்களில் நானும் நீங்களும் தெளிவாக இருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் மட்டும் நாங்கள் இல்லாமல் இருந்திருந்தால், இந்த இஸ்லாத்தில் மாத்திரம் நாங்கள் இல்லாமல் இருந்திருந்தால், கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், நானும் நீங்களும் எந்த இடத்தில் இருந்திருப்போம், எந்த திசையில் இருந்திருப்போம், எந்த மூலையில், எந்த பாவத்தில் யாரோடு இருந்திருப்போம்? யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இஸ்லாம் என்கிற இந்த வரையறை மாத்திரம் என் வாழ்க்கையில் எத்தனை கட்டுப்பாடுகளை தந்திருக்கிறது தெரியுமா? எத்தனை ஒழுக்கங்களை போதித்திருக்கிறது தெரியுமா? என்னாலும் செய்ய முடியுமான எத்தனையோ தவறுகள் இருக்கிற பொழுதும் கூட, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிற பொழுதும் கூட, இல்லை நான் செய்துவிடக் கூடாது என்று என்னை எத்தனை தடவைகள் இந்த இஸ்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறது தெரியுமா? நான் ஒரு முஸ்லிம் என்பதால் எத்தனை விஷயங்களில் நான் விலகி இருக்கிறேன் தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் நான் பெற்ற அருள் இல்லையா? இந்த உலகத்தில் நான் பெற்றிருக்கிற கண்ணியம் இல்லையா? ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய கால சூழலில் நானும் நீங்களும் இஸ்லாத்தை வெறும் ஒரு ஊறுகாயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம், முஸ்லிம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற யதார்த்தத்தையும் அர்த்தத்தையும் உணர்வு பூர்வமாக உள்வாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சமுதாயமாக அன்புக்குரியவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் அருள் பாலித்த சகோதரர்களை தவிர. அன்புக்குரியவர்களே, முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டிருப்பது, நான் பெற்றிருப்பது, எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு உன்னதமான அருள் என்பதை நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு நிஅமத். எப்படி இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கான மிகப்பெரிய ஒரு அழகான பயிற்சியை தருகிற ஒரு அற்புதமான மார்க்கம் இந்த மார்க்கம்.
எனவே இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் என்னை வாழச் செய்தது, என்னை வளரச் செய்தது, என்னை நான் இந்த மார்க்கத்தில் பிறக்க செய்தது எனக்கு என்னுடைய ரப்பு செய்திருக்கிற மிக உன்னதமான அருள் என்பதை நான் விளங்கிக் கொள்ளாத வரைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மார்க்கத்தினுடைய பெருமானத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. நான் அடுத்த சகோதரர்களை பார்க்கிறேன், மாற்று மதத்திலே உள்ளவர்களை பார்க்கிறேன். எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறார்கள், எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவர்களுக்கென்று அவர்களுடைய சமுதாயம் விதித்திருக்கிற சில ஒழுங்குகளை தவிர அவர்கள் விரும்பியவாறு சந்தோஷமாக இருக்கிறார்கள், விரும்பியவாறு அனுபவிக்கிறார்கள், விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போகிறார்கள், விரும்பிய ஆடைகளை அணிகிறார்கள், தங்களுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் விரும்பியவாறெல்லாம் கூட்டி போகிறார்கள். எனக்கு மாத்திரம்தானே இப்படி சட்டம், எனக்கு மாத்திரம்தானே இப்படி இருக்கும், இந்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே, இந்த செல்வம் அனுபவிப்பதற்குத்தானே என்கிற ஒரு கோட்பாடு, சித்தாந்தம் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று எங்களுடைய உள்ளத்தில் ஊடுருவியதனுடைய விளைவு இஸ்லாமிய போதனைகளை பாரமாக பார்க்கிற ஒரு சமுதாயம் உருவாகி இருக்கிறது. இஸ்லாமிய சிந்தனைகளை பாரமாக பார்க்கிற ஒரு சமுதாயம் உருவாகி இருக்கிறது. விளைவு இஸ்லாம் பேரளவில் மாத்திரம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை நானும் நீங்களும் மிக வேகமாக கடந்து கொண்டிருக்கிறோம். இதனால் தான் இந்த தலைப்பு இன்றைய கால சூழலின் மிக முக்கியமான ஒரு தலைப்பாக முஸ்லிம்கள் மத்தியில் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்கள், யதார்த்தத்தை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்வீர்கள். நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு இன்றைய உலகம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளும், எங்களுடைய பிரதேசங்களில் காணுகிற காட்சிகளும், சில நேரம் சில வாலிபர்களை பார்க்கிற பொழுது சலாம் சொல்வதற்கு பயமாக இருக்கிறது, சலாத்தை ஆரம்பிப்பதற்கு பயமாக இருக்கிறது. காரணம், அவர்கள் கழுத்திலும் காதிலும் கைகளிலும் அணிந்திருக்கிற மாலைகளும் காப்புகளும், அவர்கள் போட்டு வந்திருக்கிற அரை கலிசன்களும் இவர்கள் முஸ்லிம்களா, இவர்கள் முஸ்லாத்தில் இருக்கிறார்களா என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்றைய வாலிபர்களுடைய நிலை முற்றுமுழுதாக மாறி போயிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஒளி அவர்களுடைய முகங்களில் கிடையாது. காரணம், அவர்கள் பிறந்ததற்கு ஒரு தடவை ஏனும் சுஜூது செய்திருப்பார்களா என்கிற நிலை கூட. ஆனால் பெயரை அப்துல்லா என்று வைத்திருக்கிறார்கள், பெயரை அப்துல் ரஹ்மான் என்று வைத்திருக்கிறார்கள், நல்ல நல்ல பெயர்களை சூட்டி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய சாயல் அவர்களுடைய செயற்பாடுகளின் எந்த வடிவங்களிலும் கிடையாது, எந்த வடிவங்களிலும் கிடையாது. சில இடங்களில் சில வாலிபர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே, தங்களை முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறார்கள். இதில் கற்றவர்கள் படிக்காதவர்கள் என்கிற வித்தியாசம் கிடையாது. தங்களை முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்துவதற்கு, தன் அடையாளத்தை சொல்வதற்கு, தான் ஒரு முஸ்லிம் என்று அடுத்தவர்களுக்கு முன்னால் தன்னுடைய நடைமுறையால் விளங்கப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறார்கள். தொழுகை நேரம் வந்தால் கூட ஒரு பொது இடத்தில் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விதத்தின் பிரகாரம் தொழுவதற்கு, எங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு வெட்கப்படுகிற, கூச்சப்படுகிற ஈமானிய சமுதாயம் அன்புக்குரியவர்களே எங்களுடைய சமுதாயத்தில் இருந்து உருவாகி கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்கிறோமா இல்லையா? இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்கிறோமா இல்லையா? எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு, இந்த மார்க்கத்தினுடைய சிந்தனைகளும் சித்தாந்தங்களும், இந்த மார்க்கம் சொல்லுகிற வரையறைகளும் முற்றுமுழுதாக கீறி கிழிக்கப்பட்டது. எல்லா விஷயங்களிலும் மாற்றங்கள் தானே அன்புக்குரியவர்களே. எங்களுடைய திருமணத்தை எடுத்து பாருங்களேன், திருமண நிகழ்வுகளை எடுத்து பாருங்களேன். பள்ளி வாயிலில் நடைபெறுகிற திருமண ஒப்பந்தம் அக்குது என்று சொல்லுகிற விஷயம் மாத்திரம் இல்லை என்றிருந்தால், என்னுடைய ஒட்டுமொத்த திருமணங்களும் அந்நிய கலாச்சாரங்களின் மொத்த வடிவங்களாக இருக்கிறதா இல்லையா? திருமணத்தில் எதில் இஸ்லாம் இருக்கிறது? பள்ளியில் நடைபெறுகிற காவினை தவிர, பள்ளியில் நடைபெறுகிற திருமண ஒப்பந்தத்தை தவிர வேறு எதில் இஸ்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? எந்த நிகழ்வில் இஸ்லாம் இருக்கிறது? பெண் பார்க்க போகிற நிகழ்வில் இஸ்லாம் இருக்கிறதா? மணமகனை கூட்டி போகிற நிகழ்வில் இஸ்லாம் இருக்கிறதா? மணமகனும் மணமகளும் மேடையில் வைத்து நடந்து கொள்கிற ஒழுக்கத்தில் இஸ்லாம் இருக்கிறதா? அங்கு நடைபெறுகிற புகைப்பட காட்சிகளில் இஸ்லாம் இருக்கிறதா? அங்கு நடைபெறுகிற திருமண விருந்தில் இஸ்லாம் இருக்கிறதா? எதில் இன்றைய இஸ்லாம் இருக்கிறது என்று அடையாளப்படுத்துகிறீர்கள்? பெயரளவில் இருக்கிறது. வலிமா, வலிமா அரபு பெயர், இஸ்லாம் சுன்னா. ஆனால் இன்று எப்படி அது கொண்டாடப்படுகிறது? பெருமைக்காக,
பெண் வீட்டிலே இருந்து அரைவாசி காசு வாங்கி மாப்பிள்ளையும் சேர்ந்து காசு போட்டு கொடுக்கிற ஒரு பெருமைக்கான விருந்தாகத்தானே வலிமா மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் அருள்வாளித்தவர்களை தவிர ஒரு மணமகன் அவன் திருமணம் முடித்த அந்த சந்தோஷத்தை அவனால் முடிந்த அளவு அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஏழைகளையும் அழைத்து அவன் போடுகிற ஒரு சாப்பாடு தான் வலிமா. இதற்கு இன்று லட்சக்கணக்கில் கடன், ஆயிரக்கணக்கிலே செலவு, அடுத்த வீட்டில் காணாது என்றால் பெண் வீட்டிலே பேரம் பேசி வலிமா போட வேண்டும், காசு தாருங்கள் என்று வெக்கமில்லாமல் கேட்டு அதை வாங்கி அந்த காசோடு சேர்த்து கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு வலிமா போடுகிற ஒரு சமுதாயத்தில் தான் இஸ்லாத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், இஸ்லாத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். என்ன ஒழுங்கில் இருக்கிறது? ஒரு பயணத்தை எடுத்து பாருங்கள், குடும்பமாக போகிற ஒரு சுற்றுலாவை எடுத்து பாருங்கள். எந்த இடத்தில் இஸ்லாம் இருக்கிறது? உரிய நேரத்திற்கு தொழுகையை மார்க்கம் சொன்ன முறைப்படி சேர்த்து சுருக்கி தொழுவதில் இஸ்லாம் இருக்கிறதா? ஊருக்குள்ளே இருக்கிற பொழுது ஹிஜாபோடும் பர்தாவோடும் இருந்த ஒரு பெண் ஊருக்கு வெளியிலே ஒரு பயணம் போகிற பொழுது அதே கணவன் அரைகுறை ஆடையோடு கூட்டி போகிறானே, இஸ்லாம் இருக்கிறதா? போகிற பொழுது இசையும் கூத்தும் கும்மாளமும் என்று கூடவே இப்பொழுது ஒரு பொக்ஸையும் தூக்கி கொண்டு போகிறார்களே, என்ன இஸ்லாம் இருக்கிறது? எதில் இஸ்லாத்தை கண்டிருக்கிறோம்? நாங்கள் போடுகிற பாட்டிகளில் இஸ்லாம் இருக்கிறதா? எங்களுடைய வீட்டு சூழலில் இஸ்லாம் இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த இஸ்லாம் என்றால் என்ன என்றாவது புரிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்படுதல் தான் இஸ்லாம் என்கிற விஷயத்தை நாம் ஏன் என்றாவது உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மிக வேகமாக தூரமாகி கொண்டிருக்கிறோம் உறவுகளே. அறிந்தோ அறியாமலோ இங்கு பேசப்படுகிற விஷயம் யாரோ தூரத்தில் உள்ளவர்களை பற்றி பேசுவதல்ல. இன்று எல்லோரும் அப்படித்தான் யோசிக்கிறோம். அடிக்கடி எனக்கு ஞாபகம் வருகிற ஒரு கருத்து இருக்கிறது. பேஸ்புக்கிலே, சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பகிர்ந்து கொள்வார்கள். மனிதன் தன்னுடைய தவறுக்கு முன்னால் வக்கீலாகவும் அடுத்தவர்களுடைய தவறுக்கு முன்னால் நீதிபதியாகவும் இருக்கிறான். இது எவ்வளவு யதார்த்தமான கருத்து தெரியுமா? இப்பொழுது நான் பேசுகிற இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது எங்கோ ஒரு இடத்தில் நடந்த கல்யாணமும், எங்கோ ஒரு இடத்தில் நடந்த பிரயாணமும், எங்கோ ஒரு இடத்தில் நடந்த விருந்தும் தானே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்றாவது ஒரு நாள் என் உள் வீட்டுக்குள் எப்படி இருக்கிறது என்று யோசித்தேனா? என் உள் வீட்டினுடைய சூழல் எப்படி இருக்கிறது என்று யோசித்தேனா? நான் முஸ்லீமாக இருக்கிறேனா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த பூமியினுடைய அதிபதி, வானத்தினுடைய அதிபதி, படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் யாருமே உதவி செய்யாத அந்த மஹ்ஷருடைய வெளியில் என்னையும் உங்களையும் எழுப்பி நிற்பாட்டி கேட்க போகிற முதல் கேள்வி, நீ இஸ்லாத்தில் இருந்தாயா? நீ முஸ்லிமாக வாழ்ந்தாயா என்ற ஒரு கேள்வியை கேட்டால், அன்புக்குரியவர்களே, அந்த இஸ்லாம் என்கிற அந்த வார்த்தையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறோமா? அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். ரப்பு அவர்களிடத்தில் சொல்லுகிறான், நீங்கள் முஸ்லிமாகி விடுங்கள் என்று சொல்லுகிறான், நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறான். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். நபி இப்ராஹிம் சொல்லுகிறார், நான் என்னுடைய ரப்புக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு நபி, இந்த உலக வரலாற்றில் தியாகத்தின் மறுபெயராக வந்திருந்த நபி, தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அல்லாஹுக்காக தியாகம் செய்த ஒரு தலைவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபி இப்ராஹிமே, நீங்கள் இஸ்லாமாகி விடுங்கள் என்று சொல்லுகிறான். அவர் சொல்லுகிறார், நான் முஸ்லிமாகி விட்டேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னையும் உங்களையும் பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் நானும் நீங்களும் என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? நீங்கள் முஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், முஸ்லிமாகி விடுங்கள் என்று சொன்னால் நாம் சொல்லுகிற அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும்? இவருக்கு என்ன பைத்தியமா? இஸ்லாத்தில் தானே இருக்கிறோம். அப்படி என்றால் அந்த இஸ்லாம் என்கிற வார்த்தைக்கு ஒரு யதார்த்தம் இருக்கிறது என்று தானே அர்த்தம். அன்புக்குரியவர்களே, அந்த இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு ஒரு யதார்த்தம் இருக்கிறது என்று தானே அர்த்தம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை இஸ்லாத்தினுடைய தெளிவுரையாக அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். இன்ன ஸலாத்தி,
என்னுடைய தொழுகை, வனுசுகி என்னுடைய வணக்க வழிபாடுகள், வமஹ்யாய என்னுடைய வாழ்வு, வமமாதி என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் என்ற நம்பிக்கை என்ற யதார்த்தம் யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள்தான் முஸ்லிம்கள், அவர்கள்தான் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். என் தொழுகை, என் வணக்க வழிபாடுகள், என் ஒட்டுமொத்த வாழ்வு, அந்த வாழ்வின் பின்னால் எனக்கு கிடைக்கிற மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்கானது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவன், அல்லாஹ்விடத்தில் மீளக்கூடியவன் என்கிற யதார்த்தம் யாருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதோ அவர்கள்தான் முஸ்லிம்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, லா ஷரீக லா, அல்லாஹ்வுக்கு எதையும் நான் இணை வைத்து விட மாட்டேன். வபிதாலிக உமிர்து, இதை கொண்டுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன். வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், நான் தான் முஸ்லிம்களில் முதன்மையானவன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வரைவிலக்கணம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, என் வாழ்க்கையில் மிக சரியாக இருக்கிறதா? என் ஈமானிய சகோதரர்களே, என் ஈமானிய சகோதரர்களே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு நிறைய ஜும்மாக்களில் நான் கேட்டிருக்கிறேன் இந்த கேள்வி. இன்று அதிகாலை வேளை வெள்ளிக்கிழமை நாள் அல்லாஹுக்கு கட்டளையில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு கேட்கிற பொழுது நான் என்னுடைய எல்லா வேலைகளையும் என் தூக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹுக்கு முன்னால் இன்றைய அதிகாலையை நான் சுஜூது செய்துதான் ஆரம்பித்தேன் என்று சொல்லுகிற சகோதரர்கள் இந்த சபையில் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இருக்க போகிறோம்? யோசிக்க மாட்டோமா? யோசிக்க மாட்டோமா? என் வாழ்க்கை அல்லாஹுக்கு சொந்தமானது. என்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்நாள் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானது. என் வியாபாரம் அல்லாஹுக்கு சொந்தமானது. என் பதவிகள் அல்லாஹ் தந்தவை, என்னுடைய தொழில்கள் அல்லாஹ் தந்தவை, என் குடும்பம் அல்லாஹ் தந்தவை. என்னுடைய வாழ்க்கையின் எல்லாமே அல்லாஹ் நாடினால் அடுத்த நொடி தலைகீழாக மாறும் என்கிற யதார்த்தத்திற்குரியவை. எந்த மாற்றமும் இல்லை தானே இந்த நம்பிக்கையில்? இந்த நம்பிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை அல்லவா? ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா சகோதரர்களே? அப்படி இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகம் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் விடுகிற ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் விடப்படுகிறது. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் வெளிவருகிறது. நான் பார்க்கிற ஒவ்வொரு காட்சியும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் உள்வாங்கப்படுகிறது. இந்த உலகத்தில் எதுவுமே எந்த ஒன்றுமே அவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்க மாட்டாது என்று நம்புகிற நான் எப்படி சகோதரர்களே அவனுடைய அழைப்புக்கு பதில் சொல்லாமல், அவனுக்கு நான் கட்டுப்படாமல், சுஜூது செய்யாமல், அதிகாலையில் எழுந்திருக்காமல் அவனுடைய ரிஸ்கை நான் எப்படி சகோதரர்களை எதிர்பார்க்கிறேன்? எப்படி அதை புரிந்து கொள்கிறீர்கள்? எப்படி அதை தைரியமாக காலை வேளையில் எழுந்து சுஜூது செய்யாமல், நான் தஹஜ்ஜுத் தொழாமல் நான் எழுந்து காலையில் என்னுடைய வேலைகளை செய்கிற பொழுது என் உள்ளம் உறுத்தக்கூடாதா? எனக்கு அல்லாஹ் தருவானா மாட்டானா? என்னை சோதித்தால் நான் என்ன செய்வது? என்னை கஷ்டப்படுத்தி விட்டால் நான் என்ன செய்வது? எந்த முகத்தோடு அவனிடத்தில் நான் கேட்பது? அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் கிருபையாளன், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் அவனுடைய அருள் மட்டும் இல்லை என்றிருந்தால் ஒரு வினாடி கூட புன்னகைக்க முடியாது சகோதரர்களே. அவ்வளவு இரக்கமுள்ள ரஹ்மானுக்காக என்னால் நேரம் ஒடுக்க முடியவில்லை. நான் முஸ்லிம், நான் வேறு யாரும் அல்ல, நான் ஒரு முஸ்லிம். எத்தனை தடவைகள் சொல்லி இருப்போம், கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்த ஜும்மா ஆரம்பிக்கிற பொழுது இந்த பள்ளிவாசலில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சகோதரர்கள் தான் இருந்தார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். எப்பொழுது புரிந்து கொள்ள போகிறோம்? இந்த ஜும்மா ஆரம்பிக்கிற பொழுது, இந்த மிம்பரில் நான் ஏறுகிற பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய சகோதரர்கள் தான் இந்த கண் முன்னே தோன்றினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பள்ளி நிரம்பி இருக்கிறது. ஆனால் நான் என்று மிம்பரில் எந்த நிமிடம் ஏறினேனோ அந்த நிமிடம் அங்கிருந்த மலக்குகள் எல்லாம் வந்து உட்கார்ந்திருப்பார்களே. வந்தவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காதே. இது என்னுடைய வார்த்தையா? இது என்னுடைய கூற்றா?
இந்த மார்க்கத்தை யார் அறிமுகம் செய்தார்கள் என்று நாம் சொல்லுகிறோமோ, யாருடைய வார்த்தைகளில் சத்தியம் மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லுகிறோமோ, யார் தன்னுடைய மனோ இச்சைப்படி பேசாமல் அல்லாஹ்வுடைய வஹீயின் பிரகாரம் மட்டும்தான் இந்த பூமியில் பேசினார்களோ, யாருடைய சட்டத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்று சொல்லுகிறோமோ, யார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய அந்த வார்த்தை தான் மறுமை வரைக்கும் நிலையானதாக இருக்கும் என்று சொல்லுகிறோமோ, அந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்பதற்குரிய சகோதரர்கள், ஏன் இன்னும் புரியவில்லை? முஸ்லிம் அல்லாஹ்வுடைய வார்த்தையையும் மதிப்பது கிடையாது, அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையையும் மதிப்பது கிடையாது. ஆனால் நான் முஸ்லிம் அல்லவா? இரண்டு பேருடைய வார்த்தையை மதிக்காத நான் எப்படி முஸ்லிமாக இருக்க முடியும்? இஸ்லாம் என்றாலே அதுதானே. இஸ்லாம் என்றாலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுதல் தானே. அந்த கட்டுப்பாட்டை மீறி வாழுகிற நான், எனக்கு ஜும்மாவுக்கு இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வர முடியவில்லை. சில நேரம் சில தங்கடங்கள், சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். அது ஒவ்வொரு வாரமும் இருக்க முடியுமா? எப்படி சகோதரர்களை இஸ்லாத்தை பார்க்கிறோம்? எப்படி இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள போகிறோம்? புரியவில்லை சகோதரர்களே. இங்கு எதுவும் சொல்லிக் கொள்ளலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாளை மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ் என்னுடைய செயலேடுகளை, பட்டோலைகளை என் கையிலே தருகிற அந்த நாளில் நான் ஜும்மாவுக்கு வந்த எந்த ஒரு பதிவும் அங்கு இல்லாத நிலையில் என் பட்டோலைகள் கொடுக்கப்படுமாக இருந்தால், இங்கு வந்த உட்கார்ந்த நேரம் கூட அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். வீணாகிவிட்டது தானே, வீணாகிவிட்டது தானே. எப்படி இப்போது சகோதரர்களை நாங்கள் இந்த இஸ்லாத்தை பூரணமாக ஏற்றுக்கொள்ள போகிறோம்? அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக அழைப்பு விடுகிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலூ பிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்தில், இந்த கொள்கையில், இந்த சிந்தனையில், இந்த கட்டுப்பாட்டில் நீங்கள் முழுமையாக வந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் பகிரங்கமான எதிரியாக, பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறானே. அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்று எங்களுக்கு தெரியாதா? அன்புக்குரியவர்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடு என்று வந்த காரணத்தினால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஷைத்தான் இருக்கிறானே, அவன் எங்களை வழிகெடுத்தல் என்பது நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாத ஒரு காரியத்தை தடுத்தல் என்பதல்ல. ஷைத்தான் பல வகைகளில் எங்களிடத்திலே ஊடுருவான். அதிலே ஒரு வகை என்ன தெரியுமா? ஒரு இபாதத்தை தாமதமாக செய்ய சொல்லுதல். இது ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கிற மிக முக்கியமான, மிக பிரதானமான ஒரு வழி தெரியுமா அன்புக்குரியவர்களே? ஒரு விஷயத்தை எங்களை பார்த்து சொல்லுவான். இப்பொழுதுதானே பாங்கு சொல்லி இருக்கிறது, இகாமத் சொல்வதற்கு 10 நிமிடம் இருக்கிறது தானே, கொஞ்சம் லேட் ஆகி போகலாம் தானே, என்ன அவசரம் என்று கேட்பான். கடைக்குள் இருப்போம், வேலையில் இருப்போம், எல்லாம் செய்து கொண்டிருப்போம். இப்பொழுது என்னுடைய மனதும் அதை ஏற்றுக்கொள்ளும். 10 நிமிடம் கழித்துத்தானே, 15 நிமிடம் கழித்துத்தானே இகாமத் சொல்ல போகிறார்கள், தாமதிப்போம் தாமதிப்போம். திடீரென்று மீண்டும் ஒரு சொல்லுவான், இப்பொழுதுதான் தக்பீர் கட்டி இருக்கிறார்கள், 4 ரக்காத்து முடிவதற்கு ஒரு 10 நிமிடம், அதற்குள் அவசரமாக போனால் உதுவெடுத்துக் கொண்டு போய்விடலாம் என்று சொல்லுவான். இப்பொழுது நானும் தாமதிப்பேன். திடீரென்று என்னுடைய தொழுகை 2 ரக்காத் போய்கொண்டிருக்கிற பொழுது ஒருவரை அனுப்புவான். அவர்தான் ஷைத்தானுடைய தூதுவர். அவர் மனிதராகத்தான் வருவார், என்னுடைய நண்பராக வருவார். ஆனால் அவர் தொழுகையை பாழாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரமாட்டார். அவருக்கு தெரியாது நான் தொழுகைக்கு தயாராக இருக்கிறேன் என்று தெரியாது. ஆனால் வருவார், முக்கியமான ஒரு சந்திப்பு, ஒரு விஷயத்தை பேசுவார். நானும் பேசிக் கொண்டிருப்பேன். சலாம் சொல்லுகிற சத்தம் கேட்கும், சலாம் கொடுக்கிற சத்தம் கேட்கும், அல்லது மனசு சொல்லும் இப்பொழுது தொழுகை முடிந்திருக்கும் என்று சொல்லும். உடனே அசரு தொழுகைக்கு நேரம் இருக்கிறது தானே, லுஹர் என்று வைத்துக் கொண்டால் 3 மணிக்கு 3:15 தானே அசருக்கு பாங்கு, ஜமாத்து முடிந்து விட்டது, 1 மணி மட்டிலே போய் தொழுது கொள்ளலாம் என்று என்னுடைய மனசு சொல்லும். இப்பொழுது நான் என்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன். 1 மணி ஆகும். மீண்டும் அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு வேலை வரும், வீட்டை போய் நான் தொழுது கொள்ளலாம், சாப்பாட்டுக்கு போகிற நேரம் தொழுவோம் என்று சொல்லுவான். அதையும் ஏற்றுக்கொள்வேன். திடீரென்று நான் சாப்பாட்டுக்கு போகிற பொழுது ஏதோ தூக்கம் வரும். நடக்கிறதா இல்லையா? ஒவ்வொரு தொழுகைக்கும்
தொழுகைக்கும் ஒவ்வொரு வணக்கத்திற்கும் பின்னால் இந்த விஷயம் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது என்ன தெரியுமா? ஷைத்தான் என்னையும் உங்களையும் வழிகெடுப்பதற்கான மிக முக்கியமான அம்சம். அதனால் தான் நாளை மறுமையில் அல்லாஹ் மனிதர்களை கூப்பிட்டு விசாரிக்கிற அந்த நாளில், மஹ்ஷருடைய வழியில் எல்லா மனிதர்களும் ஷைத்தானை குற்றம் சாட்டுவார்கள். இவனால் தான் நாங்கள் வழிகட்டு போனோம் என்று சொல்லுவார்கள். குர்ஆன் சொல்லுகிற விஷயம், قال الشيطان لما قضي. ஷைத்தான் சொல்லுவான், எனக்கு எந்த அதிகாரமும் இருக்கவில்லை, உங்களை வழிகெடுக்கிற எந்த அதிகாரமும் எனக்கு இருக்கவில்லை. நான் சாதாரணமாக அழைத்தேன், நீங்கள் வந்து விட்டீர்கள், அவ்வளவுதான். நான் கூப்பிட்டேன், நீங்கள் வந்து விட்டீர்கள். உங்களை யார் வர சொன்னது? உங்களுக்கு முன்னால் நான் கூப்பிட்டால் போக வேண்டாம் என்று எத்தனை உபதேசங்கள், எத்தனை கருத்துக்கள். குர்ஆன் சொன்னது நான் பகிரங்கமான விரோதி என்று சொல்லவில்லையா? குர்ஆன் இவன் வழிகட்டவன் என்று சொல்லவில்லையா? ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு இபாதத்திலும் பின்பற்றாமல் நீங்கள் இஸ்லாத்திற்குள் பூரணமாக வந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளோடு நாம் இருக்கிற காலமெல்லாம் இந்த மார்க்கத்தில் பரிபூரணமாக நுழைந்து விட முடியாது என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளோடு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த உன்னதமான நிஅமத்தை யதார்த்தமாக புரிந்து செயற்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பரிபூரணமான இந்த மார்க்கத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு அருள். அந்த அருள் என்பது அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு அருள் என்றால், இந்த உலக வாழ்க்கையினுடைய நிம்மதியும் மறுமையினுடைய வெற்றியும் அதில் தான் தங்கி இருக்கிறது. இந்த உலகத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் ஒரு சேர வழி நடத்துகிற, ஒரு சேர பேசுகிற ஒரு மதமான ஒரு இடமாக இருக்க முடியாது. அதற்கென்று மிக பெரும் வெகுமதிகளும் மிக பெரும் சன்மானங்களும் நிறைந்த மறுமை இருக்கிறது என்பதை சொல்லுகிற ஒரு மார்க்கம் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்காக இந்த மிம்பர் மேடைகளில் இருந்து விடுக்கிற ஒரே ஒரு அழைப்பு அதுதான், உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா. இந்த மார்க்கத்தில் பரிபூரணமாக வந்து விடுங்கள். சில எதிர்ப்புகள், சில பிரச்சனைகள், சில சோதனைகளை நானும் நீங்களும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எங்களுக்கு முன் வாழ்ந்த சஹாபாக்கள் எங்களுக்கு கடந்து வந்திருக்கிறோமே, இந்த மார்க்கத்திற்காக நான் அல்லாஹுவை மாத்திரம் முன்னிறுத்தி என்ன தியாகம் செய்திருக்கிறேன், இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக என்ன அர்ப்பணிப்பு செய்திருக்கிறேன், இந்த மார்க்கத்தை சரிவர நான் கற்றிருக்கிறேனா, இந்த மார்க்கத்தினுடைய தூண்களாக இருக்கிற விஷயங்களில் நான் தெளிவாக இருக்கிறேனா, இந்த மார்க்கத்தின் மூலாதாரங்களாக இருக்கிற அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நான் ஏதோ ஒரு வடிவத்தில் படித்திருக்கிறேனா. குர்ஆனை என் வாழ்நாள் மறுமையில் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கப்பட்டால், மறுமையில் என்னையும் உங்களையும் பார்த்து விசாரிக்கப்பட்டால், நாளை மறுமையில் அன்புக்குரியவர்களே, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போரில் ஷஹீதான மிக முக்கியமான சஹாபாக்களில் ஒருவர். முஸாப் இப்னு உமைர் யார் தெரியுமா? மக்காவினுடைய செல்வந்தர்களில் கோடீஸ்வரர்களினுடைய ஒருவரின் மகன். எந்த அளவு கோடீஸ்வரன் தெரியுமா? இன்று இருக்கிற எலான் மாஸ்க் முஸாப் இப்னு உமைருடைய தந்தை. அப்படி செல்லமாக வளர்க்கப்பட்டவர் முஸாப் இப்னு உமைர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள் என்கிற செய்தி கிடைத்த பொழுது, சின்ன வயசில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் மூத்தவர்களில் ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னர் ரசூலுல்லாஹ்வுடைய தூதராக மதீனா நகருக்கு வந்து மதீனா நகரின் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை முஸாப். அப்படியே அடக்கம் செய்வார்கள். அவருக்கு கஃன் செய்யவும் மாட்டார்கள், அவரை தொழுவிக்கவும் மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது ஷுஹதாக்கள் குளிப்பாட்டவும் மாட்டார்கள், தொழுகை நடாத்தி அடக்கம் செய்வார்கள். அவருக்கு கஃன் செய்வதும் கிடையாது, குளிப்பாட்டுவதும் கிடையாது. முஸாப் இப்னு உமைருடைய ஜனாசாவுக்கு கிட்டே வருகிறார்கள். முஸாப் இப்னு உமைர் ஒரு ஆடை அணிந்திருக்கிறார். அந்த ஆடையோடு தான் அவர் ஷஹீதாகி இருக்கிறார். அந்த ஆடையோடு அவர் கஃன் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக வருடம் முழுக்க ஒவ்வொரு நாளும் புத்தாடை அணிந்து வளர்ந்த ஒரு மகனின் கடைசி நேரம், அன்புக்குரிய சகோதரர்களே, கஃன் செய்வதற்கு ஆடை இல்லை, கஃன் செய்வதற்கு உடுப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தலையை மூடிவிட்டு காலுக்கு இலைகுலைகளை வைத்து மறைத்து அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் முஸாபை. எப்படி ஒரு நிலை, எப்படி ஒரு தியாகம், எப்படி ஒரு உளவு ஷுஹதாக்களில் ஒருவர்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தி உஹது போர்க்களத்தில் ஒரு வதந்தியாக பரவிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தி அனஸ் இப்னு நதருடைய காதுக்கு கேட்கிறது. உடனடியாக வாள் ஏந்தி கொண்டு புறப்படுகிறார் முஸஅப். அனஸ் இப்னு நதர், ரசூலுல்லாஹ் மௌத்தாகிய ஒரு பூமியில் நான் மட்டும் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? ஏன் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள், உஹதுக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு சுவர்க்கத்தினுடைய வாடை வந்து கொண்டிருக்கிறது என்று அனஸ் இப்னு நதர் வேகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது ஷுஹதாக்களை எல்லாம் பார்த்து வருகிற பொழுது ஒருவரை மட்டும் அடையாளம் காண முடியவில்லை. யார் இவர்? யார் இவர்? எல்லோரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். இறுதியாக பெண்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் இந்த ஜனாசாவை அடையாளம் காட்டுவதற்கு. அந்த நேரம்தான் அனஸ் இப்னு நதருடைய ஒரு சகோதரி அவரை பார்த்துவிட்டு அவருடைய பெருவிரல் அடையாளங்களில் ஒன்றை வைத்து, இது சொகுசாக தூங்கி எழுந்து சந்தோஷமாக வாழ்ந்து எல்லா இன்பங்களையும் அனுபவித்து முஸ்லிம் என்ற பெயரோடு நானும் நீங்களும் மஹ்ஷருக்கு வருவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? என் வாலிபர்களே, அல்லாஹுக்காக சிந்திக்க மாட்டீர்களா? இதை உணர்ந்து பார்க்க மாட்டீர்களா? இந்த பதிலை எப்படி சொல்ல போகிறீர்கள்? தன் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த அந்த தலைவர்களுக்கு முன்னால், அந்த வழிகாட்டிகளுக்கு முன்னால், வலைத்தளங்களுக்கு முன்னால் என்னை நான் அப்படியே விட்டு விலை பேசிவிட்டு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நான் வந்து நிற்கிற பொழுது என் ரப்பு, என் வாழ்நாளை எனக்கு அன்பளிப்பாக தந்த என் ரப்பு என்னிடத்தில் கேட்பானே, உன் வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்று கேட்பானே. தெரியாமல் கேட்கவில்லை அவன். என்னையும் உங்களையும் அச்சுறுத்துவதற்காக மஹ்ஷருடைய வழியில் கேட்பானே. என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக கேட்பானே. கொஞ்சம் கண்மூடே போவது அல்லாஹுடைய நியதியாக இருந்தால், எனது அருமை இஸ்லாமிய வாலிபர்களே, எனது அருமை இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என் கபரு எப்படி இருக்கும்? என் மஹ்ஷர் எப்படி இருக்கும்? என் சிராத்து எப்படி இருக்கும்? யாருமே உதவி செய்ய முடியாத என் நாவுக்கு முத்திரையிட என் கைகளும் கால்களும் என் உடல் உறுப்புகளும் பேசுகிற மஹ்ஷருடைய வெளியில் என் கை வந்து, யா அல்லாஹ், என்னால் இவன் இன்ன பாவங்களை செய்தான், என் கால் யா அல்லாஹ் இன்றைய வெளியில் எல்லாமே எனக்கு எதிராக பதில் சொல்லுகிற பொழுது, அன்புக்குரியவர்களே, நான் ஒரு குற்றம் செய்து விட்டேன். உலகின் நீதிமன்றம் ஒன்றுக்கு போகிறேன். எனக்கு விசாரணை நடக்கிறது. விசாரணையில் எல்லாம் எனக்கு எதிரான சாட்சியாக இருந்து என்னை யாரும் பார்க்க முடியாத, யாரும் சந்திக்க முடியாத ஒரு தனிமை சிறையில் அடைப்பதுதான் இந்த உலகின் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருந்தால், என்னால் ஒரு மாத காலத்திற்கு யாரோடும் பேசாமல் எப்படி தாங்க போகிறோம்? எப்படி அந்த அவஸ்தைகளையும் வழிகளையும் உணரப் போகிறோம்? தௌபா செய்வோம் உறவுகளே, தௌபா செய்வோம். அல்லாஹ்விடத்தில் மீண்டு வருவோம். நிச்சயமாக ரஹ்மான் அவன் காஃபிருத் தம்ப் வ காபிலுத் தௌப், பாவங்களை மன்னிக்க கூடியவன், தௌபாக்களை ஏற்றுக்கொள்ள கூடியவன். அவன் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் மிக இரக்கமுள்ளவன். தாயை விட, தந்தையை விட பல லட்சக்கணக்கான மடங்கு அன்புள்ள ரஹ்மான். எனக்கு கேட்போம். அற்பமான உலகம் அன்புக்குரியவர்களே, அற்பமான உலகம். நீங்களும் நானும் பாவம் செய்யாதவர்கள் அல்ல, நீங்களும் நானும் பாவம் செய்யாதவர்கள் அல்ல, தவறுகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அந்த தவறில் நிரந்தரமாக இருந்துவிடக் கூடாது உறவுகளே. இஸ்லாத்தில் வாழ்வோம், முஸ்லிமாக வாழ்வோம், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்வோம், அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்வோம். அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொள்வோம். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி